மேஷராசி அன்பர்கள், இன்றைக்கி நிதி நிலைமை நல்லா இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது, கவலைப்படும்படி ஒன்றும் இல்லை. வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை, கவனச்சிதறல்கள் கூடவே கூடாது. குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் இருக்கும், எல்லார் கூடயும் இன்றைக்கி நல்லா பேசுவீங்க, நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி அலுவலகத்தில் உங்களுக்கு பொறுப்பு கூடும். அட் த சேம் டைம் பாராட்டுதல், உங்களை பற்றின ஒரு புரிதல், ரெக்கக்னிஷன் அதுவும் நல்லா இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்குது, நிதி நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, அப்புறம் பொதுவான நிதி நிலைமை நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், உங்கள் ராசியில் தான் சந்திரனுக்கு நல்ல உச்ச பலம். அதனால் இன்றைக்கி உங்கள் ராசியிலே சந்திரன் இருக்கிறதுனால மன உற்சாகம் நல்லா இருக்குது. இன்றைய கிரக அமைப்புகள் படி ஆண்களாக இருந்தால் பெண்கள் இடத்திலிருந்தும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் இடமிருந்தும் ஒரு ஆதாயம் கிடைக்கும். நல்ல விதமாக நல்ல ஒரு சஜஷன், கூட நம்மாட ஹெல்ப் பண்ணுறது, ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கை ஷேர் பண்ணி பண்ணுறது, அந்த மாதிரியான, அது மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், அலுவலகத்தில் பணிபுரியவர்களாக இருக்கலாம், தெரியவே தெரியாதவங்களாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. நல்லா அதை பயன்படுத்திக்கங்க. ஒரு முன்னேற்றமான நாள். ஆரோக்கியம் நன்றாக உள்ளது, நிதி நன்றாக உள்ளது, குடும்பச் சூழல் நன்றாக உள்ளது, பொதுவான நிலைமை நன்றாக உள்ளது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்கள்கிட்ட வேணுன்ட்டு போட்டு பார்க்கணுன்ட்டு யாராவது கொஞ்சம் வாலண்டியராக வம்பிழுப்பாங்க தேவையில்லாமல். ஒரு சேலஞ்சு, உங்களை சும்மா கூர் சீவி விட்டு ஒரு சேலஞ்சை கொடுத்து இதை நீ பண்ணுவியா, உன்னால் முடியுமா, பார்த்துடலாமா அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் கண்டுக்காதீங்க. என்னால் முடியுமோ முடியாதோ, அதனால் உனக்கு எந்த புண்ணியமும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அது போகும். தேவையில்லாமல் இன்னொருத்தங்க உங்களை உசுப்பி விட்டு அந்த ஒரு நிகழ்வினால் அதிகமாக கஷ்டப்படாதீங்க. இதுதான் என்னுடைய அட்வைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை நன்றாக இருக்கின்றது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது, பொதுவான நிலைமை. இந்த மாதிரி யாராவது உங்களை தூண்டி விட்டு வம்பு பண்ணி பார்ப்பாங்க என்ன தான் ஆகுதுன்னு. அது விளையாட்டுக்காக இருந்தாலும் சீரியஸாக இருந்தாலும் அதில் போய் ஈல்டு ஆகாதீங்க. மற்றபடி குடும்பம் பொதுவான நிலைமை நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி லாபஸ்தானத்தில் தான் சந்திரன் இருக்கார், 11வது வீட்டில். இருந்தாலுமே இன்றைய கிரக அமைப்புகள் பிரகாரம் நல்ல கடினமான உழைப்பு போட்டு தான் அந்த பலன்களை அனுபவிக்க முடியும். லாபம் கிடைக்கும், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் அந்த கடினமான வேலைக்கு உகந்ததாக இருக்கும். குடும்பத்தோட சப்போர்ட்டு ஃபுல்லாக கிடைக்கும், நண்பர்களோட சப்போர்ட்டு ஃபுல்லாக கிடைக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லாவே பண்ணலாம். அண்டு ஹெல்த் இஸ் குட், ஆரோக்கியம் நல்லா இருக்குது, பொதுவான நல்ல நிலைமை நன்றாகவே இருக்கின்றது, நிதி நிலைமை சீராக இருக்கின்றது, குடும்பம் பொது ஆல் குட், நிதி நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கவனம் தேவை. அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். மெயினாக தேவையில்லாத விவாதங்களை வேண்டாம். அது கரெக்டான பாயிண்ட்னால் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. அதில் போயிட்டு இல்லை 100% பர்ஃபெக்ஷன், இது சொன்னது தப்பு அது சொன்னது தப்புன்னு ஆர்கியூ பண்ணிங்கன்னா அந்த வேலையே டோட்டலாக போயிடும். அதனால் கவனமாக இருங்க. இன்றைக்கி சூடு சம்பந்தமான, உடல் சூடு சம்பந்தமான சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். உடலில் கொப்பளங்கள், முகத்தில் அந்த மாதிரி வயிற்று வலி, இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒன்று வரலாம். குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை அதிகமாக உண்டு, வெள்ளரிக்காய், இளநீ அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஆரோக்கியம் இன்றைக்கி கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. உங்களுக்கு ரொம்ப பொறுமை தேவை. ரொம்ப கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லி வம்ப வலைக்கு வாங்காதீங்க. வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள், இன்றைக்கி கன்னியாராசி அன்பர்களுக்கு
ஓவராலாக எல்லா கிரகங்களுமே சற்று பலவீனமாக இருப்பதால் இன்றைக்கி வந்து இட் இஸ் நாட் யுவர் டே. கொஞ்சம் தொய்வு, செய்கிற வேலைகள் வந்து சரியாக பூர்த்தி ஆகாமல், காரியங்கள் கைகூடாமல், எக்ஸ்ட்ரா அலைச்சல் அந்த மாதிரி. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி உங்களுடைய தன வரவும் செலவும் கட்டுக்குள்ளே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பணம் வந்து விரயமாகாது, நேரமும் உடல் உழைப்பும் கொஞ்சம் விரயமாகும் கண்டிப்பாக. மற்றபடிக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடு இல்லை, தன குறைபாடு இல்லை, வீட்டில் சந்தோஷம் இருக்குது. பொதுவாக நல்ல நாள் தான், ஒன்றும் அவமானங்கள்லாம் எதுவும் கிடையாது. நல்வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள். துளாராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸு. அதை தாண்டி என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து நீர்நிலைகள் அருகில் செல்லும் பொழுதோ, போட் ரைடிங், இல்லாட்டினா ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரி ஒரு பழக்கம் உள்ளவர்கள் சற்று கவனத்துடன் நிதானத்துடன் இருக்கணும். இந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து கொடுக்கக்கூடிய அட்வைஸோ இல்லை வார்னிங்கோ அதையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அதே மாதிரியே இந்த லைஃப் ஜாக்கெட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டே போங்க. நீங்கள் என்ன தான் ஸ்விம்மிங் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இந்த ஒன்றே ஒன்று தான். பட் ஆபத்து, உயிர் பயம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஸோ பி கேர்ஃபுல். ஆரோக்கியத்தில் ஒன்றும் குழப்பமில்லை. மற்றபடிக்கு தன வரவு அதெல்லாம் ரைட்டு. இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஹைப்பராக இருப்பீங்க. எது இருந்தாலும் இன்னொருத்தங்க சொல்கிறத கூட கேட்காம நீங்களே அதை முடிவு எடுப்பீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான நாள், மறுப்பதற்கு இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய செயல், முயற்சி எல்லாம் முயற்சி திருவினையாக்கும். நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கான பலன் கிடைக்கும். நிதி ஆகட்டும், புதுசாக கற்றுக்கிறதாகட்டும், ஒரு வாகன பயிற்சி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நல்லதாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது, உற்சாகத்தோடு இருப்பீங்க. நீங்கள் மட்டும் ப்ரொசீட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதுசாக ஏதாவது முயற்சிகள் எடுத்தால் அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். மெயினாக இந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலான்ட்டு இன்றைக்கி நான் கிளாஸ் சேரலான்ட்டு இருக்கேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம். ஸோ ஆரோக்கியம் நல்லா இருக்குது, நிதி நல்லா இருக்குது, புது முயற்சிகள் கைகூடும், உற்சாகத்தோடு இருப்பீங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்று பொதுவாக நல்ல நிலைமை நல்லா இருக்குது. தன வரவு நல்லா இருக்குது. பட் வந்து ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷனோடையே லைஃப் போகிற மாதிரி இருக்கும். யாரும் கோஆப்ரேட் பண்ணாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து எல்லாத்துக்குமே எஃபர்ட்ஸ் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் நினச்ச ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் தாமதமாக வரும். ஆனால் கடைசியில் நல்ல ரிசல்ட்ஸ் வந்துடும். நாள் நல்லபடியாக முடியும். ஆரோக்கியம் நல்லா இருக்குது, தனம் சாதாரணமாக இருக்குது, பொதுவான நல்ல நிலைமை, குடும்பம் சந்தோஷம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து குழந்தைகள்னால உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டு. குழந்தைகளோட எதிர்காலத்திற்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளம் போடுவீங்க. இன்று நல்ல நாள். எவ்வளவோ விதங்களில், ஈவன் திருமணத்திற்காக பார்த்து கொண்டிருக்கும் பெண்களுடைய தாய் தந்தையர்கள், அவங்க வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக முடிவெடுப்பீங்க. நல்ல தகவல் வரும். இல்லை பெண் பார்த்து ஜாதகம்லாம் பார்த்து பொருந்தி அவங்களோட தகவலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல பாசிட்டிவான தகவல் வரும். நிதி நிலைமை வந்து சீராக இருக்குது. ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா சரியான நேரத்திற்கு உணவு உண்ண வேண்டும். அவ்வளோதான். இன்றைக்கி பொதுவான நல்ல பலன் நல்லா இருக்குது. ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நிதி நிலைமை அண்டு குடும்பம் சந்தோஷமாக இருக்குது. கும்பராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து எல்லாம் நல்லா இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய சுகஸ்தானத்தில் சில குழப்பங்கள் இருக்கின்றது. தாய் வழி, தாய் மாமா, அத்தை, பெரியம்மா, சின்னம்மா, இந்த மாதிரி உறவுகளினால் உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் வரலாம்.
வாகனத்தில் சிறு இடையூறுகள் வரலாம். கேர்ஃபுல்லாக இருங்க. ஆரோக்கியத்தில் ஒன்றும் குறைபாடு இல்லை. சாப்பாடு நல்லா இருக்குது, தூக்கம் நல்லா இருக்குது. பொதுவாக குடும்பத்தில் சந்தோஷம்தான். இருந்தாலும் உங்களுடைய மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்தில் மறதி இல்லாமல் எடுத்துக்கொள்ளவும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், இன்றைக்கி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒரு காரியம் ஏதோ ஒன்று பண்ணும்போது, ஒரு முடிவு எடுக்கும்போது சிறு சீர்திருத்தங்கள், மெயினாக வீடு, வாகனம், ஈவன் தோட்டக்கலை, இதிலெல்லாம் பண்ணும்பொழுது பெட்டர் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ். அதே தொழிலில் இருக்கிறவங்க ஒரு மேசன்கிட்டேயோ, ஒரு இன்ஜினியர்கிட்டேயோ, இல்லை ஒரு ஆட்டோமொபைல் மெக்கானிக்கிட்டேயோ ஒரு ஆலோசனை கேட்டு அதை செய்வது நல்லது. ஏன்னா இல்லட்டினா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. உங்களுடைய நேரமும் பணமும் விரயமாகும். அவ்வளோதான். அந்த வேலையெல்லாம் நீங்கள் அப்படி இப்படி சொல்லிவிட்டு முடிச்சிருவீங்க. இருந்தாலும் உங்களுடைய நேரம், பணம் இதெல்லாம் விரயமாகும். ஜாக்கிரதையாக இருங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்குது, நிதி நல்லா இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே ஃப்ரீ டைம் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலான்னு நினைப்பீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாழ்த்துக்கள்.